இவ்வளவு அழகா இருக்கேன் ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சந்தோஷமா வச்சிருக்காரு. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? இல்லையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா மை காட். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் ஆலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி 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 இருக்கணும் மை காட்ஸ். ஓகே மை காட்ஸ், இன்னைக்கு வந்து ஈஸி தான், பாஸ்தா தான் பண்ண போறோம். பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வீடியோ பார்த்துடலாம். வீடியோ பார்த்தீங்களா மை காட்ஸ்? சாரி பாஸ்தா பண்ணுறதை பார்த்தீங்களா? ஓகே, அதை நம்ம இப்போ வீடியோ பார்த்தாச்சு, அது மாதிரியே பண்ணலாம். ஆனால் எனக்கு அதில் ஒரு டவுட்டு, ஏன்னா இது வரைக்கும் நான் பாஸ்தா பண்ணதில்லை. இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றணுமா எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் தான் ஊற்றணும் போல், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அவங்க சொன்னதை ஏற்கனவே வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இவர் என்ன பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன், அப்படி கொட்டியிருக்கும் வரும். ஓகே, இதை அரைச்சி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், இதை ஊற்றி நம்ம வந்து பாஸ்தா போட வேண்டியதான். எல்லாத்தையும் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்துட்டு எனக்கு சின்ன டவுட்டாகவே இருக்குது மை காட்ஸ். எதுவும் தப்பு பண்ணி தான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றுவாங்களா இல்லை தண்ணியை வந்து பாயில் பண்ணி அதில் வந்துட்டு மேக்ரோனை போடுவாங்களான்னு தெரில, பாஸ்தாவை போடுவாங்களான்னு தெரில. ஓகே, இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு சட்டி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மை காட்ஸ், இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஓகே மை காட்ஸ், நல்லா ஊற்றியாச்சு. மை காட்ஸ், இப்போ உப்புலாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலே வந்து உப்பு போட்டாச்சு, அதுவே போதும். அது மட்டும் தான் போட்டாங்க, அதுவே போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பாயில் பண்ணும்போது அந்த தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கு, அதனால் உப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா கிண்டிட்டு லைட்டாக குறைச்சி வச்சுட்டு இப்போ பாஸ்தாவை எடுத்து போட்டுடலாம். ஐயோ, எல்லாம் கட்டியாச்சு. ஓகே, இது மட்டும்தானா தெரியலையே. பாஸ்தா முதல் தடவை பண்ணுறேன், அவ்வளோதானா? தக்காளி வாடை தான் வருது. பாஸ்தா இதான் மை காட்ஸ், நான் முத வீட்டில் சமைச்சு சாப்பிட்றேன். கடையில் வந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், ஆனால் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு மை காட்ஸ். இப்போ நான் வேலை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷத்துக்குலாம் முடிஞ்சிருச்சு. பாய்லர் பண்ணுறதுக்கு இந்த அரைக்கிறதுக்கு இதுதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அடுப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் போலாம். ஓகே, ஆனால் நிஜமாக இப்படி தான் பாஸ்தா பண்ணணுமா? ரொம்ப டவுட்டாக இருக்குது மை காட்ஸ். தப்பா பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு கமெண்டில் கூட சொல்லிட்டு போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மை காட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மை காட்ஸ், இப்போ பாஸ்தாங்கிற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப வெள்ளையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், லைட் இருக்குனால வெள்ளையாக தெரியுது, ஆனால் நல்லா சிகப்பாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை மூடிட்டு இப்போ டேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மை காட்ஸ். இந்த வீடியோ பார்த்து சமைச்சது தப்பாக ரைட்டான்னு தெரில, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிடுவோம். ஜெய்ஸ் மை காட்ஸ். கடையில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இல்லாட்டாலும் பசிக்கு சாப்பிட்லாம், அவ்வளோலாம் நல்லா டேஸ்ட்டாக இல்லை.
சாப்பிட்டுட்டு இப்படியா ஜஸ்ட் மை காட்ஸ் நானே சாப்பிட்டுக்கிறேன். பசிக்கு சாப்பிடலாம். ஓகே சுட்டுருச்சு மை காட்ஸ். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு மை காட்ஸ். ஓகே பசி அடங்கிடுச்சு அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்குலாம் கேட்காதீங்க, பசி அடங்கிடுச்சு அவ்வளோதான். ஓகே மை காட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போ சொல்கிறது தான் முடிஞ்ச அந்த சொல்லிருக்கு. லைக் தட்டி கமெண்ட்டில் கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். பை பாய். தக்காளி வாடை தானே அடிக்கணும். வீடியோ கட் பண்ணுறியா? Very interesting, but I don't care.